Mr. Ragul, shall we start? Yes. Please start. It is exactly now 8:32. Yeah, we'll start Please now. start. Please start. Okay. Yeah. Please. பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் டிஎக்ஸ்என் காலை வணக்கம். டிஎக்ஸ்என் இந்தியாவின் தமிழ்நாடு டிஎக்ஸ்என் தலைவர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் இன்றைய 27ஆம் நாள் ஜூம் கூட்டத்திற்கு வருக வருக என அன்போடு அழைப்பது சி நேமிச்சந்திரன். இன்றைய கூட்டத்திற்கு செல்வதற்கு முன்னால் ஒரு வேண்டுகோள். பாதுகாப்பு காரணங்கள் உள்ளே வரும்போதே உங்களுடைய பெயரை மற்றும் ஊரையும் பதிவு செய்துவிட்டு உள்ளே வரவும். மேலும் உங்களுடைய வீடியோ மற்றும் ஸ்கிரீன் ஷேரிங் வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பேச்சாளர் கிரவுன் டைமண்ட் டாக்டர் எஸ் ரஞ்சன், எம்டிடிஎம் கார்டியாலஜி அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் எஸ் ரஞ்சன் அவர்களை 2000ஆவது ஆண்டில் டிஎக்ஸ்எனில் உறுப்பினராகி முன்னோடி தலைவராக திகழ்பவர். ஆங்கில மருத்துவத்தில் எம்பிபிஎஸ் கார்டியாலஜி என்ற மிக உயர்ந்த பட்டம் பெற்றவர். இந்தியாவின் முன்னாள் 2 ஜனாதிபதிக்கு தனிப்பட்ட இருதய மருத்துவ நிபுணர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். சென்னை ராமச்சந்திரா மிஷன் மருத்துவமனையில் இருதயவியல் பேராசிரியராக பணி செய்திருக்கிறார்கள். உலகின் மிகப்பெரிய இருதய நோய் மருத்துவமனையான மேயோ கிளினிக் அமெரிக்காவிற்கு இதய நோய் மருத்துவராக விஜயம் செய்பவர். இருதய மருத்துவராக விஜயா ஹார்ட் பவுண்டேஷனுக்கு செல்பவர். இந்திய இருதய மருத்துவர் சங்கத்தின் செயலாளராக பல சேவைகள் செய்தவர். மருத்துவமனை சென்னை இருதய மருத்துவ நிபுணர் மற்றும் ஆலோசகராக சேவைகள் செய்து வருகிறார். தமிழகத்தின் முதல் இருதயவியல் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்களின் புதல்வர் ஆவார். டிஎக்ஸ்என் ரத்னா வசுபால் கிரியேஷன்ஸ் செயலாளர். அற்புத ராஜ மூலிகை சிகப்பு காளான் பற்றி பல ஆய்வுகளை மேற்கொண்டவர். சோ இன்றைய தலைப்பு How I am impressed by DXN and how I am benefited. நான் எப்படி டிஎக்ஸ்எனால் மற்றும் டிஎக்ஸ்எனால் பயனடைந்தேன் எனும் தலைப்பில் டாக்டர் எஸ் ரஞ்சன் அவர்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே நேமி, அப்பப்போ ஆடியோ பிரேக் ஆகுது. பரவாயில்ல. ஓகே. குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ஓகே டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டு எவ்ரிஒன். இந்த ஜூம் மீட்டிங்ல பங்கெடுத்துக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஸோ இன்னைக்கு பேசிக்கா என்ன பண்ண போறேன்னாக்க, என்னுடைய அனுபவத்தை டிஎக்ஸ்என்ல என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணலை. ஸோ 2 தலைப்புல பேச சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று வந்து டிஎக்ஸ்என்ல எனக்கு எப்படி ஈடுபாடு வந்தது அப்படின்ட்டு. 2வது கட்டமாக வந்துட்டு என்னன்னாக்க, டிஎக்ஸ்என்னால என்ன எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி. ஸோ எல்லாருக்கும் தெரியும், டிஎக்ஸ்என் வந்து 2000 ஏப்ரல் 10ஆம் தேதி அஃபிஷியலாக சென்னையில் ஓப்பன் பண்ணாங்க, இந்தியாவில் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகளை நான் பகிர்ந்துக்கிறேன். 1999 ஜூலை மாசத்துல வந்து மலேசியாவிலிருந்து டாக்டர் கிளாரன்ஸும் டாக்டர் மிஸ்டர் திசாங்கு 2 பேரும் இந்தியாவுக்கு வந்தாங்க. அந்த சமயத்துல தான் ப்ரொஃபஸர் வசுபாலையா டாக்டர் 2 பேரையும் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. டாக்டர்
இவர் கிளாரன்ஸ் வந்துட்டு டாக்டர் ரத்னா வசுபாலோட கிளாஸ்மேட். மைசூர் மெடிக்கல் காலேஜ் அவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்த உடனே அவர் டிஎக்ஸ்என் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு காரண ரீதியாக வந்திருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு எப்படி அவருக்கு கூடுதல் பழக்கம் ஆச்சுன்னா, நெருக்கமானார்னாக்க, திசாங்கு அவர்களுக்கு வந்து ஒரு இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதுக்கு ஆஞ்சியோகிராம் எல்லாம் பண்ணி ஆப்ரேஷன் தான், பைபாஸ் சர்ஜரி தான் தீர்வுன்னு முடிவு பண்ணி மெட்ராஸ் மெடிக்கல் மிஷனில் அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை கன்வின்ஸ் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருந்தது. அவர்கிட்ட ஒரு தடவை நான் சொல்கிறப்போ, இல்லை டாக்டர் ஆப்ரேஷன்லாம் இல்லாமல் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆஞ்சியோகிராமில் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்க 3 வெசல்லையும் பிளாக்கு. ஸோ அதனால் அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு இல்லை மேற்கொண்டும் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணி ஆகும்னு எடுத்து சொன்னோம். ஆனால் அவர் என்ன சொன்னாருனாக்கா, நான் ஆர்ஜிஜிஎல் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் கேனோடர்மா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அதனால் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னார். அப்போது நான் கொஞ்சம் கடுமையாகவே பேசினேன். என்ன சார் நீங்கள் இது ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்லாம் சரியாக போயிடும், எனக்கு ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இது அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அப்போ வந்து கேனோடர்மா பற்றி எனக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியாது. கிளாரன்ஸ் ரொம்ப விரிவாக சொல்லலை. நான் இது நடந்தது வந்து 99 ஜூன் ஜூலை. அப்போது சப்சிக்வெண்ட்டாக அவருக்கு ஒரு வழியாக சம்பாதிக்க வச்சு ஒரு பைபாஸ் சர்ஜரி ஆகிட்டு இங்கே ஒரு 2 வாரம் 3 வாரம் வந்துட்டு ரெஸ்ட்டில் இருந்துட்டு அப்புறம் மலேசியா போயிட்டார். ஸோ மிஸ்டர் திசாங் யாருன்னாக்க, டிஎக்ஸ்என்ல டாக்டர் கிளாரன்ஸோட ஸ்பான்சர் சுஷிலா திசாங்கு 2 பேரும் வந்திருந்தாங்க. ஸோ அப்போ தான் டாக்டர் கிளாரன்ஸ் வந்து எனக்கு அறிமுகமானார். ஸோ என்னை அறிமுகப்படுத்தினது வந்து ப்ரொஃபஸர் வசுபாலையாவும் டாக்டர் ரத்னாவும். ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து நான் ராமச்சந்திராவில் ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜியாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். டெய்லி ஒரு 14 ஹவர்ஸ் ஒரு நான் ஸ்டாப் ஒர்க்கு. காலையில் 7:30 7:45 நான் வீட்டை விட்டு கிளம்புனாக்க தினசரியும் இரவு வருவதற்கு 10:30 மணி 11 மணி ஆயிடும். ஸோ அதுக்கு இடையில தான் நான் வந்து இந்த டிஎக்ஸ்எனை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விப்பட ஆரம்பித்தேன். அதாவது ப்ரொஃபஸர் வசுபாலயம் மூலமாக. நான் வீட்டுக்கு வந்தோடனே ப்ரொஃபஸர் வருவார். என் வீடு அடையாரில் இருக்குது, அவர் வீடு வந்து நீலாங்கரை. ஸோ 10:30 மணிக்கு வந்தாருனாக்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். பேசுவோம் ஒரு 10:30 ஆகிடும், 11 12 ஆகிடும். அப்போ டாக்டர் ரத்னா ஃபோன் பண்ணுவாங்க, ப்ரொஃபஸர் அங்கே இருக்காரா அப்படின்ட்டு. ஆமாம் இருக்கிறேன், அவரை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் காத்துட்டு இருந்துட்டு அங்கே வீட்டுக்கு போய் பத்திரமா சேர்ந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவரு சேர்ந்துட்டேன் டாக்டர், வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படிம்பாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு வந்து அந்த ராத்திரி தான் 10:30 மணிக்கு மேலே தான் எனக்கு டைம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டல் விசிட்ஸு, இன்வெஸ்டிகேஷன்ஸு, ஸோ அதாவது கர்னரி ஆஞ்சியோகிராம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஹெவி ஒர்க் லோடு. ஈவன் சண்டே கூட ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம், லீவ் எடுக்கிறது கூட கஷ்டம். ஸோ ஒரு 13-14 ஹவர்ஸ் டெய்லி நான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். டெய்லி ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வந்து கார் ஓட்டுவேன். அடையாறுலேருந்து போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், அங்கேருந்து எக்மோர், அங்கே வந்து ஒரு ஸ்கேன் சென்டர் வச்சுருந்தோம். ஸோ அங்கேயும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடையார் கிளினிக்கு வருவேன். சமயத்தில் 11 கூட ஆகிடும், லேட் ஆகிடும். 11 மணிக்கு வந்து தான் நான் டின்னர் சாப்பிடுவேன். திரும்ப காலையில் 6:30க்கெல்லாம் நான் எந்திரிக்கணும். அப்போ தான் நான் வந்து 7:30 7:45க்கு நான் வந்து ராமச்சந்திரா போக முடியும், கிளம்பி போகணும். ஸோ டிஎக்ஸ்என் அந்த அறிமுகப்படுத்தினது முதல்ல ப்ரொஃபஸர் வசுபாலையா அண்ட் டாக்டர் ரத்னா. அவங்களுக்கு 2 பேருக்கும் இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் இந்த டிஎக்ஸ்என் மூலியமாக நிறைய மாற்றங்கள் எனக்கு கிடைச்சது.
ஸோ இந்த இடைப்பட்ட அந்த 99 நவம்பர் டிசம்பர்ல தான் ஒரு இந்தியன் டெஸ்டிமோனியல் கிடைச்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் மலேசியாவில் இருக்கக்கூடிய டெஸ்டிமோனியல்ஸு, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய டெஸ்டிமோனியல்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ கிளாரன்ஸ் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து கொடுத்தாரு. ஆனால் அதை படிக்கிறது கூட எனக்கு அந்த சமயத்தில் நேரம் இருக்காது. ஆனால் அந்த சமயம் என்னென்ன கிரகிக்க முடியுமோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கேனோடர்மாவை பற்றி, டிஎக்ஸ்என் கம்பெனி பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சமயத்தில் தான் இந்தியாவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் சில கம்பெனிஸ் வந்தது. ஸோ அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி, அந்த டைரக்ட் செல்லிங்னா என்னன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு. ஸோ அப்போ வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உலகெங்கோ என்னென்ன கம்பெனிகள் இருக்கு, எப்படி அவங்க செயல்படுறாங்க, ஸோ இதனால பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத அவர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் அந்த சமயத்தில் எனக்கும் பெருசாக காதில் ஏறலை. 99ல் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டெஸ்டிமோனியல் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட்டு, வனவாணி ஸ்கூல்ல வந்து டீச்சராக இருந்தாங்க. அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்ல வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப வியாதி முத்திடுச்சு, எந்த விதமான வைத்தியமும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாம். அப்போ அந்த பேஷண்ட் வந்து என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய ரூம்மேட் மெடிக்கல் காலேஜில் டாக்டர் தங்கராஜன், இன்னைக்கும் வேலைச்சேரியில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குன்னா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு எதனா வைத்தியம் இருக்குதா அப்படின்னு கேட்டார். அப்போது நான் சொன்னேன், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும், வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வந்து சிஎம்சி வெள்ளூரில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அவ்வளவு செலவழித்து வைத்தியம் பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ அப்போ வந்து டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு என்னால் முடியாது, அவ்வளோ செலவழிச்சு எல்லாம் என்னால் வைத்தியம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அப்போ அந்த டாக்டர் தங்கராஜிட்ட பேசுகிற நேரத்தில் வந்துட்டு நான் சொன்னேன், முடியாதுன்னாக்க வேற வழி இல்லை, ஏதோ வேற என்ன மூலிகை அந்த மாதிரி எதனா வேறு வைத்தியத்தில் இருந்தால் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்லாம் அவங்க வேணால் ட்ரை பண்ணட்டும், ஏன்னா கீமோதெரப்பியோ வேற எந்த மருந்து கொடுத்தாலும் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப உயிருக்கு பாதகமாக அமையும், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சஜஸ்ட் பண்ணேன். அப்போ தான் இந்த ஆர்ஜிஜிஎலை பற்றி அவருக்கு இப்போ சொன்னேன். கேனோடர்மான ஒரு ஒரு ராஜ மூலிகை இருக்கு, அது கேன்சருக்கு பயன்படும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய டெஸ்டிமோனியல்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு டாக்டர் கிளாரன்ஸ் வந்தார், அவர் காமிச்சாரு. ஆனால் இந்த முத்தின ஸ்டேஜில் என்ன பண்ண முடியும், பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது, கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு பலன் கிடைச்சா ஓகே, இல்லைனாக்க வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர் அந்த அம்மாட்ட பேசுகிறப்போ இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு ஒன்று, நீங்கள் கொடுங்க, நான் தாராளமாக சாப்பிட்றேன், ஏன்னா எந்த விதமான வைத்தியமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் தான் எனக்கு டாக்டரு, அதனால் நம்பிக்கையோட சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போது எவ்வளோ டோஸ் கொடுக்கறது என்ன ஏதுன்னு தெரியாது, ப்ராடக்ட்ஸும் கிடையாது. டாக்டர் கிளாரன்ஸ் தான் சாம்பிள்ஸ் கொண்டு வந்திருந்தார். ஸோ அந்த சாம்பிளை வந்து அவர்கிட்ட கொடுத்து அனுப்புனேன். ஸோ பேஷண்ட்டும் வந்து அவங்க அதை சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஐ திங்க் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 பேரை ஏதோ சாப்பிட்டாங்க, 4 ஆர்ஜிஜிஎல் சாப்பிட்டாங்க. ஏன்னா இதில் வந்து சொல்லிட்டாங்க, அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்ல மேக்சிமம் 1 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்க, அதுக்கு மேலே கஷ்டம் அப்படின்ட்டாங்க. எந்த மாதிரி சூழ்நிலை அப்படி அவங்க இருந்தாங்கன்னாக்க, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, ப்ளீடிங்கு, வாயிலிருந்து ப்ளீடிங்கு, மென்ஸ்ட்ரேஷன் டெய்லி போகிற மாதிரி ப்ளீடிங், ஹெவி ப்ளீடிங்கு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. அப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஒரு 2 வாரம் கழித்து டாக்டர் தங்கராஜ் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் உடலில் முன்னேற்றம் இருக்குது, கொஞ்சம் ப்ளீடிங் எல்லாம் குறைஞ்சிருக்குது, பாத்ரூம் வரைக்கும் நடந்து போயிட்டு வர முடியுது, ஒரு இட்லி சாப்பிட முடியுது அப்படின்னு சொன்னார். எனக்கு நம்ப முடியல.
என்ன அது இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ அப்போ சரி தொடர்ந்து சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸ் வேணுமே, அது டாக்டர் கிளாரன்ஸா மலேசியாலேருந்து தருவிச்சு கொடுத்தாரு. டாக்டர் ரத்னா தான் அதை சொல்லி தருவிச்சு கொடுத்தாங்க. படிப்படியாக அவங்க உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டது. ஒரு 3 மாசம் அவங்க தொடர்ந்து சாப்பிட்டாங்க. அப்போ 4வது மாசம் வந்து அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஒரு யங் ஸ்கூல் டீச்சர், ஒரு 24 வயசு இருக்கும். வனவாணி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல டிபார்ட்மெண்ட் ரிவ்யூக்கு போனப்போ இப்படி நல்லா ஆயிடுச்சா, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டுருக்குறாங்க. ஆனா இந்த அம்மா அதை சொல்லலை. ஆனால் ஆர்ஜிஜிஎல் சாப்பிட்ருன்னு அவங்க சொல்லலை. ஸோ 4வது மாதம் அவங்க வேலையில் சேர்ந்துட்டாங்க. அப்போது எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னடா இந்த மாதிரி ஒரு டெஸ்டிமோனியல் இருக்குதா, இவ்வளோ பவர்ஃபுல் ப்ராடக்டாக இருக்குதா இந்த கேனோடர்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் டாக்டர் கிளாரன்ஸ் கொடுத்த அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அதை எல்லாத்தையும் டாக்டர் தங்கராஜிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இது நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ டாக்டர் கிளாரன்ஸ் ஒரு புக்கு எழுதியிருந்தார். அந்த புக்கையும் கொடுத்தாரு. அதையும் படித்து பார்த்தேன். இதுக்கு நடுவில் என்னன்னாக்க டாக்டர் ரத்னா வந்து இதில் என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நம்ம கிங் இன்ஸ்டிடியூட்லேயும் மைசூரில் ஒரு ரிசர்ச் லேப்லேயும் இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட் இருக்கு, இதில் வேற எதனா ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சு ஆய்வு செய்ய சொன்னாங்க. அதில் வந்து இதில் எந்த விதமான கெடுதலான பொருளும் இல்லை, ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, இது நேச்சுரல் ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துலையுமே இந்த ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இது நிகழ்வு நடந்தது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2000 ஜனவரி பிப்ரவரி. அப்போ அந்த சமயத்தில் நாங்கள்லாம் டெம்பரரி மெம்பர்ஷிப் எடுத்துக்கிட்டோம். டாக்டர் கிளாரன்ஸா எல்லார்ட்டையும் மெம்பர்ஷிப் வாங்கினாரு. நான் வந்து என்ன ஸ்பான்சர் பண்ணது வந்து டாக்டர் ரத்னாவும் ப்ரொஃபஸர் வசுபாலும். ஏன்னா இவங்க 2 பேரும் எனக்கு வந்து 86, 87 எனக்கு தெரியும். அவர் ஜெயின் காலேஜில் ஒர்க் பண்ணுற காலத்தில் இருந்தே எனக்கு தெரியும். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஒன்ஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ விசிட் பண்ணி பேஷண்ட்ஸை பார்க்க சொல்லுவாங்க. ஸோ எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் நான் பார்க்குறது உண்டு. அப்படி தான் எனக்கு பழக்கமானாங்க அவங்க 2 பேரும். அதுலேருந்து எனக்கு க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஒரு டிஎக்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து எனக்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அந்த ஒரு சொன்ன அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிரின்சிபல், 2வது வந்து இந்த டிஎக்ஸ்என் எவ்வளவு நல்ல அற்புதமான கம்பெனி, எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஏப்ரல் 2000 ஆரம்பித்த உடனே மெம்பர்ஷிப் கொடுத்தாங்க. அதையும் கிட்டு வந்துட்டு டாக்டர் ரத்னா தான் என் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த சமயத்தில் வந்து டைமுங்கிறது எனக்கு ஒரு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா கிளினிக்லேயும் பிஸி, ஹாஸ்பிட்டல்லையும் பிஸி, 2-3 ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஸோ அதுக்கு முன்னாடியே ப்ரொஃபஸர் வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டு பற்றி சொல்லியிருந்தாரு. அதாவது இதில் என்னன்னாக்கா, இது முக்கியமான ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னாக்கா முக்கியமாக ஸ்பான்சரிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் எத்தனை பேரை ஸ்பான்சர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் நெட்வொர்க் வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாரு. ஸோ அப்போ வந்து நான் முதல்ல டாக்டர் தங்கராஜை ஸ்பான்சர் பண்ணேன். அவர் வந்து ஜெனரல் ப்ராக்டிஸ் பண்ணதுனால நிறைய பேஷண்ட்ஸுக்கு அவர் கொடுக்க ஆரம்பித்தார். அதாவது கிரானிக் டிசீஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு, ஆஸ்மா, ஆர்த்ரைட்டிஸு, பல விதமான கம்ப்ளைண்ட்ஸுக்கும் மாத்திரையோட இன்ஜெக்ஷனோட இதையும் கொடுப்பார். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ரிசல்ட் அவர் வந்து பார்த்தார். அவர் பேஷண்ட்ஸுக்கிட்ட ஆர்த்ரைட்டிஸுக்கு இப்போ பலன் கிடைச்சது, ஆஸ்மாவுக்கு பலன் கிடைச்சது, அதே மாதிரி சொரியாசிஸ், எக்ஸிமா, எத்தனையோ. ஏன்னா ஜெனரல் ப்ராக்டிஸ்னா எல்லாரும் வருவாங்க இல்லையா? இப்போ என் ப்ராக்டிஸ்னாக்க ஒன்லி ஹார்ட் பேஷண்ட்ஸ் தான் வருவாங்க. ஸோ அந்த
பீரியட்ல தான் டெம்பரரி மெம்பர்ஷிப்பா டாக்டர் மாலதி, வெங்கட்ரமணி, பிரபாகர், விஜயகுமார், என்னுடைய இது டாக்டர் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் ஜாயின் பண்ணாங்க. நான் ஸ்பான்சர் பண்ணேன். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னாக்க டிஸ்கஷன் சமயத்தில் நவம்பர் டிசம்பரில் ஒரு 4-5 டாக்டர்ஸ் தான் இருந்தோம். இது என்ன ப்ராடக்ட் என்னதுன்னு ஒன்றுமே தெரியல. அப்படிதான் டிஎக்ஸ்என் வந்து எங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க டிஎக்ஸ்என்ல ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு நான் வந்து பங்கு எடுத்துக்கல. ஏன்னா என்னுடைய ஒர்க்கே வந்து டைட்டாக இருந்ததுனால எப்பப்போ எனக்கு டைம் கிடைக்குமா எப்போவாவது மீட்டிங் பண்ணுவேனே ஒழிய அதை முழுமையாக எடுத்து செஞ்சது வந்துட்டு டாக்டர் தங்கராஜ் தான். பல மீட்டிங் அட்டன் பண்ணுவார். அவர் 6 மாதத்துலேயே க்ரௌன் டைமண்ட் ஸ்டார் டைமண்ட் ஆனார். அவரும் டாக்டர் ரத்னாவும். நான் என்ன பண்ணேன்னாக்க என்னுடைய ஜாபை ரிசைன் பண்ணிட்டு ஒரு 4 மாதம் அமெரிக்கா போயிட்டேன். திரும்ப வந்து பார்க்குறப்போ 2000 செப்டம்பர் அக்டோபரில் நீங்கள் ஸ்டார் ஏஜென்ட் ஆகிட்டீங்க. நாங்கள் எப்படி நான் ஸ்டார் ஏஜென்ட் ஆனால் ஒன்றுமே பண்ணல, எப்படி ஸ்டார் ஏஜென்ட் ஆனா அப்படின்னாக்க தங்கராஜ் என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு. அது டிசம்பர் 2000 டாக்டர் ரத்னாவும் தங்கராஜும் டைமண்ட் பொசிஷன், ஸ்டார் டைமண்ட் பொசிஷன் அச்சீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெக்கக்னிஷன் நைட்டில் வந்துட்டு நான் ஸ்டார் ஏஜென்ட் பின் வாங்கினேன். அது ப்ராப்ளி அரௌண்ட் 2001 மார்ச் ஏப்ரல் நினைக்கிறேன். ஸ்டார் டைமண்ட் பின் அவங்க டாக்டர் ரத்னாவும் தங்கராஜ் வாங்கினாங்க, டாக்டர் குமாரசாமி வாங்கினாரு. ஸோ நான் ஸ்டார் ஏஜென்ட் பின் வாங்கினேன். ஸோ இன்றைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம அடையார் பார்க் ஹோட்டலில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் முதல் கட்டமாக வந்து நான் டிஎக்ஸ்என்ல ஒரு பின் வாங்கின ஒரு சந்தர்ப்பம். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் பேரை ஸ்பான்சர் பண்ணேன். ஆனால் அவ்வளவு ஒன்றும் பெருசாக பண்ணலை. எங்கள் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு அவங்களையெல்லாம் ஸ்பான்சர் பண்ணேன். அப்போது எனக்கு ஸ்டார் ஏஜெண்ட்டாக வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் வரும். ஏன்னா இப்போ என்னுடைய ப்ராக்டிஸில் வந்துட்டு நிறைய பணம் கிடைக்கும். ஸோ அது ஒன்றும் பணத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஏற்கனவே ஒரு ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால எனக்கு அந்த பண கஷ்டம் இல்லாமல் இருந்தேன். 93 என்னுடைய வீடு கட்டிட்டேன், எல்லாம் செட்டில்னு வைங்களேன். ஸோ அந்த பணம்ங்கிறது வந்து பெரிய ஒரு குறையா எனக்கு தெரியல. எனக்கு அதை நான் ஃபோக்கஸ் பண்ணலை. ஏன்னா நான் நேரமின்மை காரணமாக வந்து நான் டிஎக்ஸ்என்லையும் முழு அளவில் பங்கேற்க முடியல. ஸோ ரொம்ப அதாவது 2005 தான் நான் வந்து ஸ்டார் டைமண்ட் ஆனேன். ஆனால் என்ன ஆச்சுன்னாக்க ஒரு வருஷமும் நான் வந்து அந்த டிஎஸ்ஐபி குவாலிஃபை ஆவேன். ஏன்னா எனக்கு கீழே நிறைய ஸ்டார் ஏஜென்ட்ஸு, ரூபீஸு, டைமண்ட்ஸ் எல்லாம் வந்ததுனால எனக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த சமயத்தில் தான் முதல்ல ஞாபகம் இருக்குது, இந்த மலேசியா ட்ரிப்பு போனேன். அப்போ தான் அந்த ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் பார்த்தோம். அது வந்து 2001 நினைக்கிறேன் போனோம். அப்போது அந்த ஃபார்மை பார்த்த உடனே தான் பிரமிச்சு போயிட்டோம். இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்மை டிஎக்ஸ்என் ஃபார்மை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் வந்து அதை சொல்ல ஆரம்பித்தேன். 2005 தான் நான் ஸ்டார் டைமண்ட் ஆனேன். ஆனால் நிறைய பேர் அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடியே ஸ்டார் டைமண்ட், என்னுடைய நெட்வொர்க்கில் நிறைய பேர் ஸ்டார் டைமண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நான் ஸ்டார் பேர்லாக தான் இருந்தேன். அப்போது அந்த காலத்தில் வந்து ஸ்டார் பேர்ல் உண்டு. 7 ஸ்டார் ஏஜென்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாக்க வித்தில் நீங்கள் வந்து ஸ்டார் பேர்ல். அதுக்கப்புறம் தான் அந்த 2005 அந்த இம்ப்ரூவ் மார்க்கெட்டிங் பிளான் சிம்பு வந்தது. ஸோ அதில் வந்து 6 ஸ்டார் ஏஜென்ட்ஸ் பண்ணாலே வித்தில் வந்து ஸ்டார் டைமண்ட் அந்த பொசிஷன் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னுடைய வளர்ச்சி டிஎக்ஸ்என்ல இருந்தது. ரொம்ப மெதுவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் டபுள் டைமண்ட், ட்ரிபிள் டைமண்ட்,
கோல்ட் டைமண்ட், அப்புறம் க்ரௌன் டைமண்ட். க்ரௌன் டைமண்ட் வந்து நான் 2018 தான் நான் அச்சீவ் பண்ணேன். அந்த பின் 2018 தான் வாங்கினேன். ஆனால் என்ன ஆச்சுனாக்க என்ன நிறைய இடத்துக்கு வந்து டிஎக்ஸ்என் நிறைய நாட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்க. முக்கியமாக 2004 நான் வந்து துபாய் போனேன், கார்டியாலஜி கான்ஃபரன்ஸ்க்காக போனேன். 2003 நவம்பர் அப்போதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெக்சர் கொடுக்குறேன் துபாயில். 2002 தான் துபாயில் டிஎக்ஸ்என் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மிஸ்டர் ஃபத்திமி கனி எல்லாம் வந்துட்டு ஒரு யூசரா உட்கார்ந்துருந்தார் என் மீட்டிங்ல. அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி நான் வந்து யுஏஇ போக ஆரம்பிச்சேன். எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை என்னை கூப்பிடுவாங்க. சரி, எனக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் நான் வர்றேன்னு சொல்லிட்டு நான் போய் மீட்டிங்ஸ் பண்ணி கொடுத்து வருவேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் கேனடர்மா பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்குவேன். 2002க்கு அப்புறம் தான் வேற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிது. டூத் பேஸ்ட்டு, அப்புறம் காஃபி, சோப்பு, அந்த மாதிரி வந்து ஒன்றொன்னா கிடைச்சிது. அப்போ அந்த 2 வருஷத்துக்கு ஆர்டிஜிஎல் தான் இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நோயாளி தேடி தான் எல்லா டிஎக்ஸ்என் மெம்பர்ஸ் எல்லாம் போவாங்க. ஸோ அதனால் இப்போ கேரளாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. ஸோ அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அதுலேருந்து எல்லாம் மீண்டு வந்தோன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த இன்னைக்கு இருக்கிற ப்ராடக்ட் ரேஞ்ச் அப்போ இல்லை. ஸோ நான் பல கண்ட்ரிக்கும் வந்து என்னை இன்வைட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது நிறைய கண்ட்ரிஸ் நான் போனேன். என்னை வந்து அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு வேண்டிய சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ என்னை வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக ட்ரீட் பண்ணாங்க. எல்லா டிஎக்ஸ்என் அவங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கண்ட்ரி ஹெட் எல்லாமே வந்து எங்களை நல்ல நடைமுறையில் கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து ஐ என்ஜாய்ட் தட். ரொம்ப சந்தோஷமாக. அதனால் ட்ராவலிங் வந்து டிஎக்ஸ்என் இருக்கிற நாடுகளில் போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ துபாய்க்கே பார்த்தீங்கன்னாக்க யுஏஇக்கு ஒரு 50 தடவை போயிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு தடவையும் மீட்டிங்கை இப்போ பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வாங்க டாக்டர்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு எப்படியும் 2 தடவை 3 தடவை 4 தடவை போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அப்படிதான் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக டெவலப் ஆச்சு. அப்கோர்ஸ் எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கும் நான் போகலை. ஸோ என்னுடைய குவாலிஃபிகேஷன் வந்துட்டு க்ரௌன் டைமண்ட் வந்து 2018 தான் என்னால் பண்ண முடிஞ்சது. ஆனால் ஒரு வருஷமும் நான் வந்து டிஎஸ்ஐபி குவாலிஃபிகேஷன் அச்சீவராக இருந்தேன். எனக்கு பிடிச்ச டிஎஸ்ஐபி குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்போ ஒன்று வந்து சுவிட்சர்லாந்து, ஃபேண்டாஸ்டிக். அது ஒரு டிஎஸ்ஐபி, மறக்க முடியாத ஒரு டிஎஸ்ஐபி. நாங்கள் போன நேரத்தில் கூட அப்போ வந்து ஸ்னோலாம் விழுந்தது, எல்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த ஸ்னோவில் வந்து நேமி வந்து சைக்கிள் ஓட்டினார். அந்த ஃபோட்டோ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2வது வந்து அந்த காஸ்டா செரீனா அது வந்து தி 2nd லார்ஜஸ்ட் லக்ஸரி லைனர் இன் த வேர்ல்டு. அதில் வந்து அலாங் தி இட்டாலியன் கோஸ்ட் ஒரு 5 nights வந்து அதில் ட்ராவல் பண்ணோம். ஸோ அது ஒரு அற்புதமான ஒரு டிஎஸ்ஐபி. இந்த 2 தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு வருஷமும் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம். ஸோ அது என்னுடைய டிஎக்ஸ்என் லைஃப்பில் வந்துட்டு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. வியாபாரம் பண்ணுறது இன்னைக்கு வந்து சுலபம், அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்துட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரியாது, ப்ராடக்ட்ஸை பற்றி அதிகமாக இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது, இன்டர்நெட்டு அவ்வளோ பிரபல்யம் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஒன்றுமே இல்லாத காலத்தில் வந்துட்டு பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு டைமை இன்வெஸ்ட் பண்ணி டிஎக்ஸ்என்ல பெரிய பெரிய அச்சீவர்ஸாக ஆகிருக்கிறாங்க. ஸோ ப்ரொஃபஸர் வந்து இப்போ வஸ்பாலையா வந்து 2004 அவர் ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைமாக அவர் வந்து டிஎக்ஸ்என்
பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவரும் டாக்டர் ரத்னாவும் தான் டிஎக்ஸ்என் இந்தியா கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா டிஎக்ஸ்என் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அவங்க 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 எனக்கு அவங்க ஸ்பான்சராக இருக்கிறது வந்து நான் அது கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் என்னை கைட் பண்ணாங்க இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். 2010-11 வரைக்கும் என்னுடைய ப்ராக்டிஸை வந்து நான் குறைக்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா எவ்வளவு டிமாண்டிங்கான ப்ரொஃபஷன் சொல்லிட்டு. ஸோ ப்ராக்டிஸை நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் டிஎக்ஸ்னுக்காக நான் வந்து நேரத்தை செலவிடுறது உண்டு. இந்தியாவிலேயே நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். பீகார் நான் போனப்போ அது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். பீகாரோட சேல்ஸே வந்து 30 lakhs தான். அப்போ 30 lakhs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7-8 கோடி பண்ணுறாங்க. அவ்வளவு அபரிதமான வளர்ச்சி. ஆனால் நான் 2009 ஏதோ போனப்போ 30 lakhs தான் சேல்ஸ். ஸோ இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். நிறைய சிட்டிஸுக்கு, நிறைய ஈவன் சின்ன டவுனுக்கு கூட நான் போயிருக்கிறேன். தமிழ்நாட்டிலையும் நிறைய மீட்டிங்ஸு நான் வந்து டிஎக்ஸ்என் மீட்டிங்ஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ரொஃபஸரு தான் எனக்கு வந்து ஒரு பெரிய தூண்டுகோல். மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி டாக்டர் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இழுத்துட்டு போயிடுவார். ஸோ வேற தட்ட முடியாமல் நான் போக வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ நாங்கள் இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் போகிறப்போ சொன்ன மாதிரி இந்தியாலேயோ அப்ராட்லேயோ என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. லீடர்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் என்னுடைய டிஎக்ஸ்என்ல என்னுடைய 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 என்ன சொல்றது என்னுடைய பயணம். இப்போ இன்னைக்கு பார்க்குறப்போ ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதாவது இந்த சிம்ப் மார்க்கெட்டிங் பிளான் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு ஒரு பவர்ஃபுல் மார்க்கெட்டிங் பிளான். இன்னைக்கு நான் வந்து என்னுடைய இதை போய் பார்த்தேன்னாக்க எனக்கு கீழே 30 லட்சம் மெம்பர் இருக்கிறாங்க. 3 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 15 கிரவுன் அம்பாசிடர்ஸ் இருக்கிறாங்க எனக்கு கீழே. 5013 டைமண்ட் ரிங்ஸ் இருக்கிறாங்க, கிரவுன் டைமண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து உலகளவில் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸோட மெம்பர்ஷிப் வந்து 9 மில்லியன். அதுல வந்து பாதி வந்து ப்ரொஃபசர் வஸ்பாலையா கீழே, 1/3 வந்து எனக்கு கீழே. அது வந்து எனக்கு கிரெடிட் இல்லை. இது வந்து இந்த டிஎக்ஸ்என் மார்க்கெட்டிங் பிளான், டாக்டர் லிம் சோஜன் நமக்கு கொடுத்த அந்த பவர்ஃபுல் மார்க்கெட்டிங் பிளான். அந்த மார்க்கெட்டிங் பிளான் புரிஞ்சு செயல்பட்டாங்கன்னாக்க இன்னைக்கு ஒரு 5 வருஷத்துல கிரவுன் அம்பாசிடர் ஆகணும். அதில் ஒன்றும் சிரமமே இல்லை. ஆனால் புரிஞ்சு டைமை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வேலை செய்யணும். ஸோ அவ்வளோ ஒரு அபரிதமான வளர்ச்சி இந்த இந்த என்னுடைய டிஎக்ஸ்என் நெட்வொர்க்கு உலகளவில் பரவி இருக்குது. தேங்க்ஸ் டு டாக்டர் லிம் ஃபார் தி பவர்ஃபுல் மார்க்கெட்டிங் பிளான். நீங்க பார்த்தா 227 கண்ட்ரியில எனக்கு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஃபினாமினல். அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா என்னன்னாக்க நான் திரும்பி சொல்றேன், அது வந்து நான் பண்ணல. அந்த டிஎக்ஸ்என்னோட ஸ்ட்ராங் மார்க்கெட்டிங் பிளான் தான் அதை பண்ணிச்சு. ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் இந்த சேர்ந்தவங்க, புதுசா சேர்ந்தவங்க, ஸ்டார் ஏஜென்ட்ஸ், ஸ்டார் ரூபீஸ், ஸ்டார் டைமண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணோம்னாக்க இந்த மார்க்கெட்டிங் பிளானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது பிரகாரம் ஒர்க் பண்ணுங்க. இதுல பெனிஃபிட்ஸ், அதாவது டிஎக்ஸ்என் மூலியமாக எனக்கு என்ன ஆதாயம் கிடைச்சது, என்ன லாபம் கிடைச்சது அப்படின்னாக்க, ஒன்று இந்த டிஎஸ்ஐபியை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா பலவித நாட்டில இருந்து வருவாங்க, பலவிதமான பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்க. அவங்களோட இன்ட்ராக்ட் பண்றது வந்து எனக்கு எப்பவுமே பிடிக்கும். வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சொன்ன மாதிரி டிஎக்ஸ்என் ஒன் ஃபேமிலிங்கிற மாதிரி எல்லாரையும் வந்து ஃபேமிலி மெம்பராக தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். யாரையும் நான் இது வரைக்கும் மரியாதை குறைவாக வந்துட்டு நான் பேசுனதோ ட்ரீட் பண்ணுறதோ கிடையாது.
ஏன்னா அது வந்து எனக்கு அது எனக்கு கேரக்டர் அந்த மாதிரி. யாரும் வந்து கொஞ்சம் கோமா பேசலாம் இது பண்ண நான் வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஸோ அந்த டிஎக்ஸ்என் ஃபேமிலிங்கிறது ஒரு அற்புதமான ஃபேமிலி. ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொத்து என்னோட டிஎக்ஸ்என்ல இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் ஃபேமிலி மெம்பர்ஸும் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து. சரி, டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்டதுனால எனக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வந்து டிஎக்ஸ்என் ஆர்டிஜிஎல் சாப்பிட்றாங்க, டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹெல்த் பெனிஃபிட்டுங்கிறது அடுத்தது. ஏன்னா வயசாக ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும், வியாதி வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும். முக்கியமாக இந்த வியாதியிலிருந்து விடுபட்டு நம்ம திரும்பவும் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய அந்த சக்தியை வந்து ஆர்ஜிஜிஎல், ஸ்பைருலினா, வேற டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸு அதை கொடுக்குது. நேற்று சொன்ன மாதிரி நான் 18 வருஷமா வந்து டிஎக்ஸ்என் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் டென்டிஸ்ட்டை போனதே கிடையாது. இன்னைக்கு கூட என் ஃப்ரெண்டு இப்போ டென்டிஸ்ட் போனால் கூட, சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்கள் கம்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா இருக்குது. அதான் ப்ராடக்ட்ஸோட பவர். எனக்கு வந்து ப்ரொஃபஸர் வஸ்பாலையா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்கிறப்போ எனக்கு அட்ராக்ட் பண்ணது வந்து ரெசிடுவல் இன்கம். அதாவது நீங்கள் ரிட்டையர் ஆகின பிறகு உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருந்தோ இல்லை உங்களுக்கு வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகிறப்போ அந்த ஒரு பென்ஷன், ஒரு ரெசிடுவல் இன்கம் வந்து வேணும். ஏன்னா எல்லா பேஷண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்க, எனக்கு வந்து மருந்து வாங்குறதுக்கு காசு இல்லை, என் மருந்துக்கு மாதம் இவ்வளோ செலவாகுது, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த சில பேருக்கு வந்து ரொம்ப ஏழைப்பட்டவங்களுக்கு வந்துட்டு அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுப்பேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஹார்ட் பேஷண்டாக தெரியும், ஒரு 3000 4000 செலவாகும் மாதம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே வியாதி இருந்ததுனாக்க, பிளட் ப்ரெஷரோ டயபெட்டிஸோ இல்லை ஹார்ட்டுக்காக மருந்து சாப்பிட்டுனாக்க நிச்சயமாக 5000 6000 ரூபா வேணும். ஸோ அந்த பென்ஷன் பத்தாது. ஸோ அப்போது நான் யோசிக்க ஆரம்பித்தேன், எனக்கு ஒரு ரெசிடுவல் இன்கம் வேணும். நானும் ஒரு அன்றாட ஒரு கூலி தொழிலாளர், ஒரு பேஷண்ட்டை பார்த்தா தான் எனக்கு வந்து கூலி கிடைக்க போகுது. அப்போது எனக்கு ரெசிடுவல் இன்கம் வந்து தேவை அப்படிங்கிறது என்னுடைய உள் மனதில் ஆழமாக பட்டது. அப்போ அந்த டிஎக்ஸ்என் பிஸ்னஸை பண்ணாக்க அந்த ரெசிடுவல் இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அது நான் வந்து 2008 வந்து ஸ்டார்ட் டைம் ஆன உடனே ஒரு ரீசனபிள் இன்கம் வர ஆரம்பிச்சது. ஏன்னா ப்ரொஃபஷனல் இன்கம் வந்துட்டு ஈக்குவல் பண்ணலைன்னாலும் ஏதோ ஒரு அமௌண்ட்டு, ஒரு கார் இஎம்ஐக்கு அந்த மாதிரி வர ஆரம்பிச்சது. ஸோ அதை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்ஸு ஒரு ட்ரிபிள் டைமண்ட் ஸ்டேட்டஸ் வந்த பிறகு வந்தனாக்க கொஞ்சம் அதிகமாகவே பணம் வந்தது, என்னுடைய நெட்வொர்க்கும் அதிகமாச்சு. ஸோ இன்றைக்கு வந்துட்டேனாக்கா அந்த ரெசிடுவல் இன்கம்மை வந்து நான் அனுபவிக்கிறேன். ஒரு 5-6 வருஷமா ஒரு நல்ல வருமானத்தை வந்து நான் வந்து அனுபவிக்கிறேன், அந்த ரெசிடுவல் இன்கம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னாக்க அந்த நெட்வொர்க்ல இருந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வரும். நீங்க வந்து பண்ண வேண்டியது 1000 பர்சனல் பிவி, 3000 குரூப் பிவி. அஃப்கோர்ஸ் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்க வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்களோ அதுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நெட்வொர்க்ல இருந்து உங்களுக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷன், அந்த வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்துட போகுது. ஆனால் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்கு. நான் கூட சொல்றது உண்டு, ஒரு மீட்டிங் சொல்றது உண்டு. அதாவது இந்நேரம் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 க்ரௌன் அம்பாசிடர் வந்திருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் டிஎக்ஸ்என் பிறந்தது. அந்த காலகட்டத்தில் வந்துட்டு நிறைய பேர் குவிக்காக நல்லா ஒர்க் பண்ணி டபுள் டைமண்ட், ட்ரிபிள் டைமண்ட் அந்த ஸ்டேட்டஸில் வந்தாங்க. நான் வந்து இனிஷியலாக அந்த மாதிரி பண்ண முடியலை, பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை. ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஸ்பான்சரிங் தான் லைஃப் லைன். நிறைய லீடர்ஸ் சொன்ன மாதிரி ஸ்பான்சரிங் தான் லைஃப் லைன் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்கும் நான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன்.
தெரியாதவங்க தான் இந்த நெட்வொர்க்ல வந்து உங்களுக்கு தெரியாதவங்க தான் அவங்க வந்து இதை உங்களை நம்புவாங்க, நீங்க சொல்றத கேட்பாங்க, அவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க வந்து பண்ண மாட்டாங்க, அலட்சியமா எடுத்துக்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், யாரை நெருங்கி பழகுறீங்களோ அவங்க வந்து நீங்க சொன்னதை கேட்க மாட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு லுக் ஃபார் பீப்புள் ஃப்ரம் தேர்ட் ஃபோர்த் சர்க்கிள். அப்போதான் வந்துட்டு நீங்க வந்து அவங்கள டிஎக்ஷன்ல உள்ள கொண்டு வர முடியும். உங்களுடைய அண்ணன் தம்பி மாமா மச்சான்லாம் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ தடை எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, முதல்ல வீட்டில் தான் அப்ஜெக்ஷன் வரும். அது ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அம்மாவோ அப்பாவோ அவங்க தான் வந்துட்டு உனக்கெல்லாம் அது வேணுமாம்பாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க எங்கள் அம்மா, நீ வந்து உன்னுடைய வயசுக்கும் உன்னுடைய படிப்புக்கும் ஈக்குவலாக இல்லாதவங்க கூட எல்லாம் நீ வந்து போறியே பேசுறியே இந்த மாதிரி பழகுறியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே வந்து சொல்லிடுவாங்கல்ல, இவர் அங்கே போறாரு இங்கே போறாருன்ட்டு. ஸோ ஆனால் அந்த டிஎக்ஷன் அந்த ஆர்ஜிஜிஎல் எங்கள் அம்மா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பலன் கிடைச்ச உடனே, ஏன்னா அவங்க டயபெட்டிக்கு கொஞ்சம் ஆர்த்தரைட்டிஸ் இருந்தது, நியூரோபதி இருந்தது, டயபெட்டிக் நியூரோபதி. ஸோ ஆர்ஜிஜிஎல் வந்து சாப்பிட சொன்னேன். முதல்ல ஒரு 3 மாதம் அவங்க வந்து அதை எடுத்துக்கல, பயப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி சாப்பிடாம இன்னைக்கு வந்து ஒரு 15 வருஷமா அவங்க வந்து ஆர்ஜிஎல் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வயசு 85. ஸோ இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறாங்க. நிறைய பேர் என் வில்லேஜுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு மாதமும் நான் வில்லேஜுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு தான் வருவேன். ஸோ அவங்க தான் எனக்கு முதல் தடை. நீ வந்து டிஎக்ஷன் இந்த மாதிரி இந்த மீட்டிங் அப்படி அப்பப்போ போயிடுற, நீங்கள் வந்தாலும் இங்கே இருக்க மாட்டேன்டா, நீ தூத்துக்குடி போயிடுற, திருநெல்வேலி போயிடுற, மதுரை போயிடுற, நீ உனக்கு ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. பட் ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து பலன் கிடைச்சோடனே, சரிப்பா பத்திரமா நீ போயிட்டு வா, என்ன ஆனாலும் வா, நான் வந்துட்டு நைட்டு டின்னர் ரெடியாக வச்சுருக்கிறேன்பாங்க. ஸோ என் வில்லேஜுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் நேமி கிள்ளி எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி தான் அம்மா உபசரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஎக்ஷன் ஃபேமிலி எனக்கு வந்து நெருக்கமானவர்கள் கிடைச்சாங்க, ஃப்ரெண்ட்ஸு. அது வந்து வேற எந்த துறையிலையும் அது வந்து சம்பாதிக்க முடியாது. அதுவும் எங்கள் தொழில டாக்டர் தொழில் எப்படின்னாக்க போட்டி பொறாம தான் இருக்கும். சொல்லப்போனால் எல்லா துறையிலையும் இருக்கும், எக்ஸப்ட் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஏன்னா சொல்லுவாங்க, பில்ட் யுவர் ரிலேஷன்ஷிப், யுவர் பில்ட் யுவர் பிஸ்னஸ். ஸோ முக்கியமாக இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு யூ ஹாவ் டு பில்ட் த ரிலேஷன்ஷிப் வித் த பீப்புள். ஸோ அந்த உண்மையான அந்த நட்பை நீங்கள் வந்து வெளிக்கொணரணும். ஏன்னா இது வந்து காசு பணத்தாலேயோ இல்லை வேறு எந்த விதத்திலையுமோ அந்த நட்பையோ அந்த நம்பிக்கையோ வாங்க முடியாது. ஸோ நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் எல்லாம், அச்சீவர்ஸ் எல்லாம் அதுதான் சொல்றாங்க, பில்ட் யுவர் ரிலேஷன்ஷிப். இனிஷியலாக ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு நிறைய புக்ஸு படிப்பேன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி. ஸோ எல்லாரும் புக்ஸ் படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் தெரியலான்னு பரவாயில்ல, அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் புக்ஸ் இருக்கு. ஸோ ஏன்னா முதல்ல எனக்கு கவர்ந்த புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யுவர் ஃபர்ஸ்ட் இயர் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பை மார்க் எர்னல் அண்ட் ரெனி மார்க் எர்னல். ஸோ அதில் வந்து உங்களுடைய சக்ஸஸோ இல்லை ஃபெயிலியரோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் முதல் வருஷத்தில் ஜாயின் பண்ணி முதல் வருஷத்தில் என்ன உழைப்பு கொடுக்குறீங்களோ, என்ன ஃபோக்கஸ் கொடுக்குறீங்களோ, அதுதான் அவங்களுக்கு மேற்கொண்டு வெற்றியை கொடுக்குன்னு அவர் சொல்வார். அதில் நிறைய விஷயங்களை பற்றி அவர் பேசுவார், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி நீங்கள் வந்து முதல் வருஷத்தில் நீ எப்படி சர்வைவ் ஆகணும், என்ன எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். அது வந்து ஃபேண்டாஸ்டிக் புக். அது வந்து படிக்க வேண்டிய புக்கு. இன்னைக்கு நிறைய புக்ஸ் இருக்குது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில், அமேசானில் நீங்கள் வாங்கலாம். இன்னைக்கு தமிழில் கூட தமிழாக்கம் கூட நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கிலீஷ் தான் தெரியணும்னு அவசியம் இல்லை,
ஆனா நீங்க வந்து வேற லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து உதவியா இருக்கும். ஸோ இப்போ சிராஜ் பேசுற மாதிரி, இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி, தமிழ்ல பேசுற மாதிரி லாங்குவேஜும் கத்துக்கலாம். அதுல வந்து தடையே இல்லை. ஸோ டிஎக்ஸ்என் பிஸ்னஸ்ங்கிறது ஒரு உன்னதமான பிஸ்னஸ். அதை வந்து நீங்க புரிஞ்சு செயல்படணும். புரிஞ்சு நீங்க செயல்பட்டீங்கன்னாக்க வெற்றி நிச்சயம். நான் என்ன கம்பேர் பண்ணணும்னா 20 வருஷத்துல நான் வந்து கிரவுன் டைமண்ட் ஆயிருக்கேன். இன்னைக்கு 5 வருஷத்துல கிரவுன் அம்பாசிடர் ஆகலாம். இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் கிரவுன் அம்பாசிடர் வந்துட்டு லாஸ்லோ காஸ்கோன்னு சொல்லுவாங்க. ஹங்கரியில இருந்து. நான் ஹங்கரி விசிட் பண்ணியிருக்கிறேன். அங்க லெக்சர் கொடுத்தேன். 150 பேர் வந்தாங்க. அங்கெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமா மீட்டிங்ஸ்க்கெல்லாம் வரமாட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு புக்கு ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாரு. புதாபெஸ்ட்னு ஒரு புக்கு ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாரு. ஒரு ஒரு போர்சலின் ஒரு சின்ன ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாரு. ஸோ இன்னைக்கு வந்து சவுதி அரேபியாவில் ஒரு அம்மா வந்துட்டு அவங்க ஹவுஸ் ஒய்ஃபு இன்னைக்கு அதாவது குவிக்கஸ்ட் கிரவுன் அம்பாசிடர் அவங்க தான் ஆக போகிறாங்க. ஐ திங்க் அவங்க ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டிவ் ட்ரிபிள் டைமண்ட் நினைக்கிறேன். ட்ரிபிள் கிரவுன் டைமண்ட். மேபி இன் அனதர் ஒரு 3 to 4 monthsல அவங்க வந்து கிரவுன் அம்பாசிடர் ஆவாங்க. அவங்க தான் ஃபாஸ்டஸ்ட் கிரவுன் அம்பாசிடர் ஆனாங்கன்னாக்க லாஸ்லோ காஸ்கோவோட அந்த ரெக்கார்டை அவர் முறியடிப்பார். ஸோ இந்த டிஎக்ஸ்என் வாய்ப்பை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். இதில் கிடைக்கக்கூடியது பணம் மட்டுமல்ல, நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நிறைய ட்ராவல் பண்ணலாம், எத்தனையோ விஷயங்கள் வந்து இதில் கிடைக்கும். இன்னொரு புக்கு ஒன்று சொல்கிறேன். அதாவது ஆத்தர் பேர் எனக்கு சட்னி ஞாபகம் வரல. வாட் யூ கேன் ஏர்ன் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதர் தேன் மணின்னு இருக்கு. ஸோ அதனால மணி மட்டும் பிரதானமாக வச்சு நம்ம வந்து பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த பணம் தவிர மீதி என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இதில் டிஎக்ஸ்எல்ல வெற்றியாளர் ஆகலாம். எனக்கு ப்ரொஃபஸர் வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப என் மனசுக்கு பட்டது வந்து இவ்வளோ பவர்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கு, இது வந்து அப்போ நிறைய பேருக்கு இதை கொடுக்கலாம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாமே, நம்ம அலோபதி மெடிசினில் கிடைக்காத சில மருத்துவ குணங்கள் இதில் இருக்கிறதுனால இதை ரெக்கமெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அப்புறம் கொஞ்சம் ஆஃப் லேட்டு தான் வந்துட்டு எனக்கு ரெசிடுவல் இன்கம் வந்து எனக்கு ஃபோக்கஸ் ஆச்சு. ஸோ அப்போ வந்து நெட்வொர்க் வளர ஆரம்பிச்சோன்னா அந்த ரெசிடுவல் இன்கம்மை இன்னைக்கு நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து கேனோடர்மாவுக்கு அவ்வளோ அங்கீகாரம் இருக்குது. எங்கள் டெக்ஸ்ட் புக் ஆஃப் கார்டியாலஜியில் அங்கீகாரம் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அண்ட் காம்ப்ளிமெண்டரி மெடிசன் ஒரு சாப்டரே இருக்குது எங்கள் டெக்ஸ்ட் புக் ஆஃப் கார்டியாலஜியில். அது நான் ஒரு மீட்டிங்லேயும் அதை வந்து பகிர்ந்துக்குவேன். அது என்ன எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இந்தியன் ஹார்ட் ஜேர்னலில் 2018 செப்டம்பர் அக்டோபர் இஷ்யூவில் ஃபுல் ஆர்டிக்கிள் ஆன் கேனோடர்மா அது வந்தது. இன்னைக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னாக்க மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் ஜேக்கப் வந்து ஒரு பேப்பர் கேனோடர்மாவில் ஒர்க் பண்ணி அவங்க 2 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. ஒர்க் பண்ணி அவங்க ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஃபுல் அதாவது கிரெடிட் வந்து அவங்களுக்கு தான் போகணும். எனக்கு எந்த விதமான கிரெடிட்டும் இல்லை. ஏன்னா நான் பெருசாக ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணல. அவங்க தான் அப்பப்போ எதனா கேட்பாங்க, நான் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ண கேட்பேன். ஆனால் அவங்க தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த பேப்பரை வந்துட்டு டாக்டர் லிம்முக்கு வந்து எழுதி இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன். சார் வி ஆர் பப்ளிஷ் த பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சேன். இப்போ தான் ஒரு 1/2 hour முன்னாடி நான் வாட்ஸ்அப் இது முன்னாடி திறந்தப்போ டாக்டர் லிம் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர், தேங்க்யூ வெரி மச்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாரு. ஸோ அப்போது நம்மளால் வந்துட்டு நிச்சயமாக இந்த டிஎக்ஸ்எனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு வந்து டிஎக்ஸ்என் மூலியமாக ப்ராடக்ட்ஸ் மூலியமாகவும் அந்த மார்க்கெட்டிங் பிளான்னாலையும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ 3 T சொல்லுவாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் த ப்ராடக்ட், இந்த ப்ராடக்டை ட்ரஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து ட்ரஸ்ட் த கம்பெனி, ஏன்னா அவ்வளவு ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி கம்பெனி.
10ஆம் தேதி ஆச்சுனாக்கா உங்களுக்கு வந்து போனஸ் வந்துடும், எந்த விதமான சந்தேகம் கிடையாது. முன்னாடி எல்லாம் 25 ரூபா போனஸுக்கு வந்து 50 ரூபா செலவு பண்ணி ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்புவாங்க, செக்கோ வவுச்சரோ அனுப்புவாங்க. ஸோ அந்த காலகட்டம் நான் சொல்றது 2000 2001. ஸோ அவ்வளோ ஒரு நேர்மையான கம்பெனி. ஸோ இதெல்லாம் புரிஞ்சு பட்டோம்னாக்க நிச்சயமா ஒவ்வொருத்தரும் டிஎக்ஸ்எல் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரும் வெற்றியாளராக மாறலாம். ஸோ இதுதான் என்னுடைய அனுபவம் டிஎக்ஸ்எல்ல. முக்கியமா அந்த ஒன் வேர்ல்ட், ஒன் மார்க்கெட், ஒன் ஃபேமிலி. ஸோ இது வந்து சிஇஓ வந்து டிஎக்ஸ் ஒருத்தர் தான் இருக்கலாம், அதாவது ஒருத்தர் தான். ஆனா எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிரவுன் டைமண்ட்ஸ் இருக்கலாம், கிரவுன் அம்பாசிடர் ஆகலாம். அதுதான் அவர் வந்து கொடுத்த ஒரு பவர்ஃபுல் மார்க்கெட்டிங் பிளான். ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் டிஎக்ஸ்எல் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு கம்பெனியில ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸை, வியாபாரத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதை எல்லாரும் நீங்க பயன்படுத்திக்கணும். நீங்க எல்லாருமே வெற்றியாளர் ஆகணும் அப்படிங்கிறது நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவன் வந்து நல்ல ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.